கமா பேஸ் பண்ணியோ இல்லைன்னா ஒரு லைக் டெக்ஸ்ட்டில் உள்ள கேப் பேஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால் உங்களோட ஃபைல் வந்து டிஎக்ஸ்டி சிஎஸ்வி ஃபார்மேட் வந்து அது நடக்காது. ரைட்டா? ஏன்னா வந்து சிஎஸ்வி இஸ் அகெயின் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்றதுனால அந்த ஃபைல் ஃபார்மேட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ அந்த கண்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ எக்ஸல் ஃபைலாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ வித் த யூஸ் ஆஃப் ஸ்பேஸ். இப்போ இதே வந்து இந்த இடத்துல கலர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை த யூஸ் ஆஃப் கமாஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கேன் பி எனி திங். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து we have to again the same procedure தான். நான் வந்து இன்புட் ஃபோல்டரில் நாம் இந்த சாம்பிள் ஃபைல் ஸ்ப்ளிட் சாம்பிள் அப்படின்ற எக்ஸ்எல்எஸ்எக்ஸை நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு கலெக்ட் திஸ் ஃபைல் ஃப்ரம் த சோர்ஸ். இது அங்கே டிஎஃப்ல போயிட்டு டேட்டா ஃப்ளோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை நான் வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ சோர்ஸில் போயிட்டு டேட்டா செட்டில் இது வந்து புது டேட்டா சோர்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சோர்ஸில் வந்து என்னப்பா பண்ணணும், இந்த டேட்டா சோர்ஸில் அந்த லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கணும் டேட்டா செட்டில். ஸோ யூ கேன் ஆட் அஷ்யூர் கிளவுட் ஸ்டோரேஜில் அதே ஃபைலில் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். ஸோ த ஃபார்மேட் ஆஃப் திஸ் இஸ் எக்ஸல் லிங்க்டு சர்வர் அதே தான். ஸோ யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெட்டர்ஸ் அது வந்து எப்போவுமே நம்ம கொடுக்கணும். ப்ரௌஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஃபோல்டரில் ஃபைலோட நேம் என்னமா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்ப்ளிட் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஷீட்டோட நேம் இன்னும் லோட் ஆகலை. ஸோ லெட் தட் லோட். ஓகே, டேட்டா சோர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. சோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களோட எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தெரியும். ஷீட் நேம் லோட் ஆகிட்டே இருக்குது. ஷீட் நேம் வந்து லோட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வியூ காட்டும். இல்லைன்னா வந்து இன்னும் அது வந்து செலக்ட் ஷீட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து வந்துட்டு. ஷீட் 1 லோட் ஆகிடுச்சா இப்போ? ஸோ இப்போ வந்து we can load this sheet. Okay. sheet name proper load ஆகல.
ஸோ செலக்ட் பண்ணும்போதே வெயிட் பண்ணி இந்த ஷீட் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த டைம் வந்து எரர் காட்டுது. ஸோ ஷீட் 1 தான் நம்மளோட கண்டென்ட்டு. யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஸ்கெட்டர்ஸ் எப்போவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸல் லோட் பண்ணும்போதோ ஆர் சம் அதர் ஃபைல்ஸ் நீங்கள் வந்து சிஎஸ்வி டிஎக்ஸ்டி லோட் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர்ஸ்ன்றது காமிச்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஹெட்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா அது ஹெட்டர்ஸாக இருக்காது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து சில டைம்ஸ் வந்து கேட்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும் டேட்டா செட் ஜென்ரேட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 காலம் இதில் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ டேட்டா சோர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் நேம் வந்து ஏபிசி ஸ்ட்ரிங்கு, ரெண்டாவது வந்து கலர்ஸ்ன்ற 2 ஸ்ட்ரிங்கு. இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நீங்கள் போயிட்டு இப்போது என்ன காலம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டிரைவ்டு காலம் தான். ஏன்னா ஸ்பிளிட்டு அப்படின்றது ஒரு டிரைவ்டு காலம் தான். ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு மேக் சம் கேல்குலேஷன்ஸ் ஆஸ் பர் திஸ், ரைட்டா? அதனால் இது ஒரு டிரைவ்டு காலம் தான். இப்போ நம்மளோட கண்டென்ட்டு என்ன காலம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஆட் சம் காலம் விச் இஸ் கால்டஸ் வந்து இப்போ வந்து ஸோ ஃபுல் நேம்ன்ற காலம்ல தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன காலம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் கமாண்டு. ஸ்ப்ளிட் ஆஃப் ஃபுல் நேம், அதில் எங்கே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து வித் ஸ்பேஸு. இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலமில் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ தென் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? இது வந்து நியூவா நம்ம வந்து ஒரு காலம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த நியூ காலமோட நேம் தான் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு இருக்கிறது அரே வந்து இப்போ இதை எடுத்துக்கும். அதே வந்து ஸ்ப்ளிட் காலம் ஆஃப் லாஸ்ட் நேம், இல்லைன்னா சர் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், இது எடுக்கலை. இதில் வந்து ஃபுல் நேம் காலம் தான் எடுக்கணும். திரும்பவும் ஃபுல் நேம் தான். இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த ஃபுல் நேம் காலமில் திரும்பவும் அந்த ஸ்பேஸு, இதில் வந்து 2